குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். இதுதான் அட்ஜஸ்ட்மெண்ட் தான் காரணம், வேற என்ன காரணம்? அட்ஜஸ்ட்மெண்ட் காரணம். அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாமல் மாத கணக்கில் வீட்டில் உட்காந்தா பாவர்ட்டி வரும், பிரச்சனைகள் வரும். இப்போ என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா, உனக்கு என்ன பிடிச்சிருக்கா, கோ என்ஜாய். இங்கே தெரியக்கூடாதுன்னு நினச்சார். தமிழ் படங்க எனக்கு வந்தால் கூட அப்பா ஏதாவது பேசி அமுச்சிடுவார். ஒன்றா கிளாமரு. ஒரு அந்த சீசனில் என்ன ஆயிடுச்சுனாக்கா, இட்ஸ் ஸோ வெரி ஹாப்பன், ஹீரோயின்ஸே கிளாமர் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ நான் வந்து சின்ன வயசில் நிறைய படம் எனக்கு வந்திருக்கு டு ஆக்ட். பட் அப்பா அலோவ் பண்ணதே கிடையாது. புது கவிதையில் சப்போஸ் ரஜினிகாந்த் டாட்டர், இந்த இதில் தான் இவங்க ரம்யா கிருஷ்ணா படித்தாங்களா, இந்த கிளாஸ் ரூம் தான் ரேவதி படித்தாங்களா, இதே கிளாஸ் ரூமில் உட்காந்துருக்கோம். அதே மாதிரி நம்ம நடித்தா என்ன? உங்களை பற்றி சொல்லுங்கள் மேடம். நீங்கள் எப்படி சினிமாவுக்கு வந்தது? நான் அதுதான் சொன்னேன், டேடிக்கு சினிமாவில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. சிவாஜி அங்கிள், பாலாஜி அங்கிள், நம்பியார் அங்கிள். டேடி யாரு? டேடி வந்து வாஸ் அ க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் சந்திரபாபு சார். டேட் வாஸ் அ ஃபேமஸ் டாக்டர் as well as he was a bank officer. ஃபர்ஸ்ட் டாக்டராக தான் இருந்தார் அந்த டைம்ஸில். சந்திரபாபு அங்கிள் கூட எல்லா இடத்துலையும் போய் வந்துட்டு எல்லாரையும் இன்ட்ரடியூஸ் ஆகிட்டார் அப்பா. ஸோ தே ஆல் பிகம் லைக் ஒன் ஜிங் பேங்க் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சின்ன வயசுலேருந்தே நான் போய் சினிமா ஷூட்டிங் கீட்டிங் எல்லாமே அதெல்லாம் பார்த்து வாழ்ந்தனால எனக்கும் உள்ள ஆசை. அதுக்கேற்ற மாதிரி பாலாஜி அங்கிள், நம்ம மோகன்லாலுடைய ஃபாதரிங்லாம் வீட்டுக்கு வந்துட்டு எங்கள் மம்மி கிட்ட வந்து குழந்தை சும்மா தூக்கிட்டு போயிட்டு வரேன் அப்படின்னாங்க. தூக்கிட்டு போய் ஏவிஎம் வந்துட்டு எனக்கு பேண்ட் ஷர்ட் போட்டு விட்டு அதுக்கு மேலே 3 காயின்ஸ் போய் பாய் கட் பண்ண வச்சு ஐ எம் சிட்டிங் அண்ட் டாக்கிங் டைலாக்ஸ். டேடிக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காரு, வீட்டுக்கு போய் ஒய்ஃபை கூப்பிட்டு வாங்க, இங்கே பாருங்கள் உங்கள் பொண்ணு என்ன பண்ணிட்டு இருக்கான்னு. பார்த்தா என் பேர் ராமு படத்தில். ஸோ ஐ வாஸ் டாக்கிங் டைலாக்ஸ் அண்ட் ஆல் தட். ஸோ இட் வாஸ் ஜஸ்ட் ஒரு ஜாலிக்கே அப்படி தான் அப்பா எடுத்திருந்தாங்க. பட் வளர எனக்குள்ளேயே ஐ வாண்ட் டு ஆக்ட். ஏன்னா ஐம் சீங் மீனா, ஐம் சீங் அஞ்சு, ஐம் சீங் ஆல் தீஸ் கேரக்டர்ஸ். சின்ன வயசில் நிறைய படம் எனக்கு வந்திருக்கு டு ஆக்ட். பட் அப்பா அலோவ் பண்ணதே கிடையாது. புது கவிதையில் சப்போஸ் ரஜினிகாந்த் டாட்டர், அன்புல ரஜினிகாந்த் வாஸ் தேர். அப்புறம் தூங்காதே தம்பி தூங்காதே டைமில் ஐ வாஸ் பிகமிங் மெச்சோர், அந்த தங்கச்சி கேரக்டர். ஸோ இதெல்லாம் டேடி அவாய்டட். அப்புறம் எங்கள் ஸ்கூல் வந்து ஹோலி ஏஞ்சல்ஸ் கான்வென்ட், படித்தது ஹோலி ஏஞ்சல்ஸ் கான்வென்ட். ஸோ இட் இஸ் லைக் ரம்யா கிருஷ்ணா, ரேவதி, அண்ட் தென் யூ ஹாவ் அர்ச்சனாக்கா, அப்புறம் நிறைய பேர். ஐ திங்க் மாலாஸ்ரீ சிஸ்டர், சுபஸ்ரீ, மகேஸ்வரி, இன்னைக்கு சமாந்தா. ஸோ இட்ஸ் லைக் எவ்ரிபடி ஸ்கூலில் வந்து ஆல் ஆர் ஹீரோயின்ஸ். நமக்கு அது ஒரு பேஷன். இந்த இதில் தான் இவங்க ரம்யா கிருஷ்ணா படித்தாங்களா, இந்த கிளாஸ் ரூம் தான் ரேவதி படித்தாங்களா, இதே கிளாஸ் ரூமில் உட்காந்துருக்கோம். அதே மாதிரி நம்ம நடித்தா என்ன? ஸோ அந்த மாதிரி இது ஐ கேவ் புஷ் டு மை டேட் வந்து வேண்டவே வேணான்ட்டார். நம்ம குடும்பத்துக்கு சினிமா வேண்டாம், அது இது நடிச்சே ஆகணும். அப்புறம் ஒடிக்லோன் பாட்டில் எடுத்து குடிச்சு கிடிச்சு இந்த மாதிரிலாம் பண்ணி ஸ்கூலுக்கு போக மாட்டேன், அது இதெல்லாம் பண்ணி ரொம்ப ஃபர்ஸ்ட் பண்ணி தென் டேடி said ஓகே ஃபைன். பாலாஜி அங்கிள் தான் போய் பார்த்தாரு. தமிழில் பண்ணாக்கா ஸ்கூலில் தெரிஞ்சிடும், சொந்தக்காரங்களுக்கு தெரிஞ்சிடும். சொந்தக்காரங்க முன்னாடி அது ஃபுல்லாக பைபிள், ஜீசஸ், ஃபேமிலிங்கிறது. சொந்தக்காரங்க குடும்பத்துலேருந்து தள்ளி வச்சிருவாங்க. அதனால வேறு ஏதாவது லாங்குவேஜில் வந்து நடிக்கட்டும், நல்ல படிப்பா, அதனால் டக்கு டயலாக் பேசிடுவா அப்படின்னு. ஸோ அதனால பாலாஜி அங்கிள் என் சனின்லா ஹீரோ. தட்ஸ் ஹவ் வென்ட் டு தனம். தென் ஸோ அதே மாதிரி தமிழில் வந்து ஐ காட் இன்டு பிகாஸ் ஆஃப் நம்பியார் அங்கிள். நான் இவரை உஸ்பேத்தி விட்ட அங்கிள், நீங்கள் கேரே பண்ணுறதில்ல எனக்காக. பாலாஜி அங்கிள் பார்த்தீங்களா மேட் மீ ஆக்ட். ஸ்கூலில் நம்பவே மாட்டேங்கிறாங்க அங்கிள், யாரும் நான் ஹீரோயினாக பண்ணேன் அப்படின்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. அப்போது தமிழ் படம் பண்ணால் தான் அங்கிள் நம்புவாங்க, ப்ளீஸ் அங்கிள். இப்போ அந்த படத்தை என் ஃப்ரெண்ட்ஸோட போய் பார்க்க முடியுமா சொல்லுங்கள் அப்படி இப்படின்னு. பொண்ணு ரொம்ப ஸ்டபர்னாக இருக்காளேப்பா அப்படின்னாங்க. என்ன பண்ணுறது அப்படின்னு. சரி ஒரே படம் அங்கிள் சொல்கிறேன், ஒரு படம் நிறுத்திக்கணும், அதுக்கு மேலே நடிப்பை ஒழுங்காக போய் படிக்கணும். ஸோ ஹீ கால்ட் மை டேட் அண்ட் சார், ஒன்ன மாதிரியே ஒரு கேரக்டர் தியாகராஜன் சார். அவரும் உன் பொண்ணை நீ எப்படி டிசிப்ளினாக வச்சுருக்கு, டிசிப்ளினான பையன். ஸோ இவங்க ஒன்றா நடித்தா தேல் பி நோ ப்ராப்ளம். கிழக்கே வரும் பாட்டு படம் ஹி சஜஸ்ட், இது தாத்தா. அப்படி தமிழ் கூட வந்தாச்சு. அப்படியே மெதுவாக தெலுங்கு ஜஸ்ட் வெண்ட் ஆஃப். நீங்கள் ஒரு தமிழ் பொண்ணாக இருந்தும் நீங்கள் தமிழில் நிறைய நடிக்கல, மலையாளத்தில் நிறைய நடிச்சிருக்கீங்க. அதுக்கு காரணங்கிறது இதுதான். காரணம் மெயின் இதுதான். பிகாஸ் லைக் இங்கே தெரியக்கூடாதுன்னு நினச்சார். தமிழ் படங்க எனக்கு வந்தால் கூட அப்பா ஏதாவது பேசி அமுச்சிடுவார். ஒன்றா கிளாமரு. ஒரு அந்த சீசனில் என்ன ஆயிடுச்சுனாக்கா, இட்ஸ் ஸோ வெரி ஹாப்பன், ஹீரோயின்ஸே கிளாமர் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ நான் வந்து ஒரு கிளாமர், இப்போ ஒயிலாட்டம் படம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாகவே கிளாமர் இருக்காது, கிழக்கே வரும் பாட்டு ஃபுல்லாகவே கிளாமர் இருக்காது. அந்த மாதிரி எப்போவாது தான் ஒரு படம் அமையும். முக்கால்வாசி பார்த்தா அந்த காலத்தில் ஹீரோயின்ஸு ஸ்விம்மிங் காஸ்ட்யூம் கத்துறது இதெல்லாம் இருந்தது. அண்ட் டேடி வந்து ஏதாவது எல்லாமே ஓகே ஆச்சுன்னா பட்ஜெட் ஏற்றிடுவார். இந்த அந்த பணத்துக்கெலாம் வர மாட்டேன். அப்போ குட்டி பொண்ணு டீனேஜர், ஐ கேன் ரிவால்ட் அகேன்ஸ்ட் மை டேடில் ரிட்டார்ட் பண்ண முடியாது. ஒரு மொபைல் இருந்தாலாவது நான் ஒரு மெசேஜ் டெக்ஸ்ட் போட்டு விட்டு அவங்கள கன்வின்ஸ் பண்ணலாம். நான் எப்படி இருந்தது உங்களுக்கு தமிழ் நடிக்கிறதுக்கு மலையாளத்தில் நடிக்கிறதுக்கு உங்களுக்கு வித்தியாசங்கள்? மலையாளம் வாஸ் ஆல்வேஸ் கொஞ்சம் எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 4 படங்க வரைக்கும் பாஷையை நான் கேட்டதில்லை. ஸோ அந்த பாஷைக்குள்ளே செட் ஆக கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். பட் பீப்புள் லைக் மோகன்லால், நெடுமுடி வேணும், அவங்களாம் they kept me comfortable. எனக்கு இந்த டயலாக் டென்ஷன் தமிழில் கிடையாது.
தமிழ் அந்த டைலாக் டென்ஷன் எனக்கு என்னமோ தெலுங்கு எனக்கு ரொம்ப ஈஸியாக வந்துச்சு மலையாளத்தை விட. முதல் படத்துலேயே தெலுங்கு நல்லா பேச ஆரம்பிச்சிட்டேன். ஒரு ஹாஃப் படம் போனதுக்கு அப்புறமே ஐ பிகேம் ஃப்ளூயன்ட் இன் தெலுங்கு. அது மேபி அவங்க வந்து குட்டிவாடாவில் ஷூட்டிங், அதில் வந்து அது பக்கத்தில் ஒரு கிராமம் குட்ல வெள்ளையர்னு, அங்கே ஷூட்டிங்னால எல்லாரும் தெலுங்கு தான் பேசுகிறாங்க. யாருக்கும் தமிழ் தெரியல, இங்கிலீஷ் தெரியல. ஸோ யூ கம்பல் டு லேர்ன் தெலுங்கு. ஸோ அங்கே போய் ஒரு வாரத்துக்குள்ளே ஐ ஸ்டார்டட் டாக்கிங் ஃப்ளூயன்ட் தெலுங்கு. பட் வேறஸ் இன் மலையாளம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது தமிழ் மாதிரி இருக்குது, பட் தமிழ் இல்லை. ஸோ எந்தெந்த நிறைய வார்த்தைகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ் வார்த்தைகள்லாம் வந்து அதில் வந்து மீன்ஸ் டிஃப்ரெண்ட். வெள்ளம்னா நம்ம வெள்ளம்னு, அவங்க குடிக்கிற தண்ணிக்கு வெள்ளம்னுவாங்க. அப்புறம் புதைச்சி கிடக்கிறதுனா நம்ம என்னென்னு சொல்லுவோம், யுவர் டெட் பரீட். அங்கே வந்து பெட்ஷீட் போட்டி படுக்கிறதுக்கு புதைச்சி படன்றது. சில விஷயம் நமக்கு வந்து ஏன்னா நமக்கு பிடிக்காது. அங்கே சாதாரண அது ஒரு குழப்பம் இல்லை. ஸோ இதெல்லாம் செட் ஆகி அது ஒரு இது ஃபார்முக்கு வரதுக்கு அங்கே கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். கன்னடம் டோட்டலாக வரவே இல்லை, ஃபுல்லாக ப்ராம்ப்டிங் தான். திடீர்னு தெலுங்குல போய் போது, திடீர்னு மலையாளத்தில் போது, திடீர்னு தமிழில் போது, ஃபுல் கன்ஃபியூஷன். ப்ராம்ப்டிங் கொடுத்துருங்க, என்னால் மெமரைஸ் பண்ண முடியாது ப்ளீஸ். தமிழ் டைலாக்னா ஒரு வாட்டி கேட்டு அப்படியே பேசிடுவேன். மலையாளம் ஒரு 5 படத்துக்கு அப்புறம் தான் இப்போ பேசுகிறேன். இப்போ ஒரு வாட்டி சொன்னால் பேசிடுவேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்டும் வந்து ஒரு வெல்த்தியான ஃபேமிலிலேருந்து வந்தீங்க, வந்து நிறைய படங்கள் பண்ணியிருக்கீங்க வந்து. ஆனாலும் பார்த்தீங்கன்னா இடையில நீங்கள் ரொம்ப சிரமப்படுறீங்கிற மாதிரி சில செய்திகள்லாம் வந்தது. என்ன காரணம்? இதுதான் அட்ஜஸ்ட்மெண்ட் தான் காரணம், வேறு என்ன காரணம்? அட்ஜஸ்ட்மெண்ட் காரணம். அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாமல் மாத கணக்கில் வீட்டில் உட்காந்தா பாவர்ட்டி வரும், பிரச்சனைகள் வரும். எல்லாம் ஒன்று தான், கோஸ் விதவுட் சே. நடுப்புற இருந்த கஷ்டங்களே பிகாஸ் ஆஃப் தேட் ஒன்லி. மெஜாரிட்டி இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாமல் இருந்தது. சில பேர் நீங்கள் லவ் பண்ணிட்டீங்க, ஒரு சீசனில் லவ் பண்ணி அதனால படங்க போச்சுன்னு. ஆனால் லவ் பண்ணதுனால தான் படங்க இருந்துச்சு. ஏன்னா லவ்வர்னா எல்லாருக்கும் பயம், அவரால் ஏதாவது பிரச்சனை வரும். அதனாலே நிறைய பேர் என் கதவை தட்டலாமல் இருந்திருந்தாங்க. ஒரு டீசெண்டாக இருந்தது. அந்த ஃபேஸ்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் I'm hearing all these things. பையனை பற்றி சொல்லுங்க. அவங்க பையன் செயின்ட் ஜான்ஸ் ஆழ்வார் திருநகரில் படிக்கிறான். Now he's doing his +1. All that he's a nice student in school. ஏன் அந்த மேரேஜ் லைஃப் பிரேக் ஆனதுக்கு என்ன காரணம்? பிரேக் ஆனதுக்கு என்ன காரணம்னாக்கா we had so many differences. Like for example, like what I say, religious difference was there. First என்னை வந்து கிறிஸ்டியானிட்டி விட்டு வெளில வர மாட்டேன்ற மாதிரி சொன்னதுக்கப்புறம் ஒத்துக்கிட்ட மாதிரி இருந்தது. அப்புறம் திருப்பி பேக் டு this thing. முதல்ல நான் ஃபுல்லாக சிட்டி கல்ச்சர்ட், அவங்க ஃபுல்லாக வில்லேஜ். ஸோ there's some differences. This one. So உங்களுக்கு அதுக்கு முன்னாடி 2 மேரேஜ் பிரேக் ஆயிடுச்சுல? No, actually I had only one marriage broken up, and it was a love affair which got broken. My first marriage got broken up. That's because he had an affair with his friend's wife. Because of that I broke up with my first husband. இது வந்து because of all this, because like அவங்க culture and he is giving more preference to his family. அது யாராலுமே தாங்க முடியாது. That's thing. There's certain other things too. So அப்புறம் இன்னொரு விஷயம் கேள்விப்பட்ட வந்த உங்க சம்பாத்தியத்தெல்லாம் கூட நீங்க நிறைய இழந்திருக்கீங்க இதுக்காகன்னு சொல்லி. அது நான் பண்ண ஸ்டூபிடிட்டி. நம்ம கொடுத்தா நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க தானே பார்த்துக்க போறாங்க, நம்ம இப்போ கொஞ்சம் நிறைய செலவு பண்ணால் நல்லா இருக்கும்னு. ஆனால் அவங்க இருக்கிறது வரைக்கும் சுற்றிட்டு போயிட்டு பெஸ்ட் நினச்சிட்டு அது that they had that thing. செகண்ட் கணவர் வந்து உங்களை துபாய் கூட்டு போய் டான்ஸ் ஆட வச்சு அதில் நிறைய காசுல ஃபர்ஸ்ட் கணவர் அது என்ன ஃபர்ஸ்ட் கணவர் இல்லை அவர் வந்து அங்கே வேலை கழிச்சு போயிட்டாரு ஷார்ஜாக்கு. ஐ வாஸ் இன் இந்தியா, விசா அனுப்பவே இல்லை எனக்கு. அதுக்கப்புறமா வந்து எனக்கு ஸ்டார் இன் ப்ரோக்ராம் வந்து ஐ வென்ட் தேர். அதுக்கப்புறம் ஹீ said okay fine let's stay togetherன்ற மாதிரி. அதுக்கப்புறமா வந்து ஹீ ஸ்டார்ட் டேக்கிங் மணி. சினிமாவில் நடிக்க வேணாம்னு சொல்லி 4 வருஷம் சினிமாவே பண்ணாமல் இருந்துட்டேன். அண்ட் ஆஃப்டர் கோயிங் தேர் அகைன் ஹீ ஸ்டார்டட் ஆஃப் த சேம். அப்புறம் தான் தெரிய வந்து ஃப்ரெண்ட் ஒய்ஃபோட ரிலேஷன்ஷிப்னு. ஸோ என்னை வச்சு பணம் பண்ணிட்டு இவங்க ஜாலியாக இருக்கிறது they had a plan, master plan. I quit. But I danced, gave the money. எனக்கு கிடைச்சிச்சு ஸ்டார் நெட் ப்ரோக்ராம். பட் அதுக்கு அப்புறம் I wanted to be a housewife. I didn't want to come back. அடுத்த ஸ்டார் நெட் he got the cash. Invariably this all happened. ஸோ இவ்வளோ அனுபவங்களுக்கு பிறகு இப்போ எப்படி திரும்பி பார்க்கும்போது எப்படி இருக்கும் உங்கள் லைஃப்? இப்போ இந்த காதல் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? சுத்தமாக அது ஒரு வேஸ்டான வார்த்தை நான் நினைக்கிறேன். அது காதல்னு பேரே போய் யாருங்க ஒரிஜினலாக நடிக்கிறா? ஃபர்ஸ்டெல்லாம் ஆக்சுவலாக ஒரிஜினல் நடிகர்கள் லவ் பண்ணுறவங்க 2 பேரும் தான். பொண்ணும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நடிச்சுக்கிறாங்க, பசங்க இவங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சாப்பாட்டுலேருந்து ட்ரெஸ்ஸிங்லேருந்து எல்லாம் போட்டுட்டு வர்றது. அதுக்கப்புறம் என்னன்னா இந்த பொண்ணை தோட்டில் அவங்க ஃபேமிலி டேஸ்ட்டுக்கு மாட்டுறாங்க. இந்த மாதிரிலாம் தேர் டூயிங் திங்ஸ். அதனால தான் இவங்களுக்குள்ள பிரேக்கப் வருது. ஒரிஜினலாக இதான் நான், திஸ் இஸ் மை கேரக்டர், திஸ் ஹவ் ஐ ஆம் அப்படின்னு சொல்லி யாரும் லவ் பண்ணுறது இல்லை. அப்படியே உனக்காக மாற்றிக்கிறேன், உனக்காக செய்கிறேன். 2 பேருமே தே டூ திஸ். அதில் உண்மையே இல்லை, ஃபுல்லாக போடிட்டு வேறு எதுவும் சொல்ல வருவீங்களா? ஜாலியாக இருக்கிறதுக்கு கடவுள் வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு இப்போ ஒரு ஹேமா கமிஷன் கொடுத்துருக்காரு. ஸோ அதை நல்லபடியாக அந்த பொண்ணுங்க பயன்படுத்திக்கணும். அதே மாதிரி ஆண்களும் வந்து இங்கே யாருமே வந்து ஒரு மிருகங்க கிடையாது, எல்லாம் மனுஷங்க தான். ஸோ வாட் இஸ் தேர் இஸ் லைக் யூ ஸ்டார்ட் ஹேவிங் அ ஹார்ட் டுவர்ட்ஸ் உமன். பாவங்க தானே. சரி, உங்களை இஷ்டப்பட்டு வரவங்க யூ என்ஜாய். இப்போ ஏன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கா, உனக்கு என்ன பிடிச்சிருக்கா, கோ என்ஜாய். அந்த மாதிரி உங்களுக்கு நிறைய பொண்ணுங்க கிடைக்குது. எதுக்கு ஃபோர்ஸ் பண்ணணும்? தட்ஸ் ஆல் ஐ ஹேவ் டு சே. தேங்க்யூ.